பஞ்சாயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. பஞ்சாயத்து தேர்தலாம் நடக்கலைன்னு சொல்லி கடந்த ஆட்சியினுடைய இறுதியில் ஒரு 22 மாவட்டங்களுக்கு பஞ்சாயத்து தேர்தல் நடந்தது. இப்போ போன வருஷம் நடந்திருக்கணும். ஆனால் பஞ்சாயத்து தேர்தல் பார்ட்டா நடக்கிறது எங்கேயுமே வழக்கம் கிடையாது. எனவே இப்பொழுது எல்லாமே செப்டம்பர் மாதம் முடிகிற பொழுது, அதாவது ஆட்சிக்கு வந்த உடனேயே அனைத்து அர்பன், அதாவது பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சிக்கான தேர்தலை உடனடியாக நடத்திய அரசு, மீதமாக இருக்கக்கூடிய பல 7-8 மாவட்டங்களுக்கான உள்ளாட்சி தேர்தலை நடத்திய அரசு தலைவர் தளபதியினுடைய அரசு. நாங்கள் ஏன் பஞ்சாயத்து தேர்தலுக்கு என்று பயப்பட வேண்டும்? எல்லாவற்றையும் ஒன்றாக ஒரே நேரத்திலே மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, அதே போல உள்ளாட்சி அமைப்புகள் இவற்றுக்கான தேர்தலை நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதற்காகத்தான் தேர்தல் இன்றைக்கு வருகிற செப்டம்பர் மாதமும் அக்டோபர் மாதமும் அது அவர்களுடைய காலம் முடிகிற பொழுது அந்த தேர்தல் நடைபெறும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். சார், தற்கொலைக்கு என்ன பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. அரசாங்கம் அதுக்கு பொறுப்பல்ல என்ன. ஆனால் அவங்களுக்கு தேவையான உதவிகளை கேட்டிருந்தால் நிச்சயமாக அரசு செய்திருக்கும். தற்கொலைக்கு அரசு காரணமாக இருக்கவே முடியாது. பல்வேறு காரணங்களுக்காக தற்கொலை 20,000 என்கின்ற எண்ணிக்கையை நாங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த எண்ணிக்கையை சரிபார்த்து சொல்வோம். சார், தேசிய கீதத்துக்கு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். முதலில் தமிழ்தாய் வாழ்த்து, இறுதியில் தேசிய கீதம். அதுதான் தமிழ்நாட்டின் பழக்கம். நம்முடைய நிகழ்ச்சியில் சட்டமன்ற நிகழ்ச்சியினுடைய பழக்கம். அந்த மரபுப்படிதான் நாங்கள் நடந்திருக்கிறோம். மரபை மீறவில்லை. மரபை மீறினால்தான் தவறு. நாங்கள் மரபுப்படி நடந்திருக்கின்றோம். தேசிய கீதம் கடைசியில் இசைக்கப்படும். முதலிலே தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்படும். இன்னைக்கு அதாவது அது அரசியல் சாசன சட்ட திருத்தம் கொண்டு வந்து ஆண்டின் முதல் அறிக்கையில் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் அறிக்கையோடு துவக்க வேண்டும் என்பது. இதுபோன்ற நிலைமைகள் தொடர்ந்தால் நிச்சயமாக எல்லா மாநிலங்களும் ஒத்த கருத்துடைய எல்லா மாநிலங்களும் இணைந்து அந்த மாதிரியான ஒரு தீர்மானத்தை, அமெண்ட்மெண்டை கொண்டு வருவோம். அதை பற்றி முதலமைச்சர் முடிவு செய்வார்.